அத்தியாயம் 1ல தண்டவாளத்தை பெயர்த்துட்டு புதர் மறைவுல போய் ஒளிஞ்சுகிட்ட அந்த நள்ளிரவு பிரயாணி யாரு, அவர் இப்போ எங்க போக போறாரு, என்ன பண்ண போறாரு, இதெல்லாம் அத்தியாயம் 2ல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். அத்தியாயம் 2, சின்னஞ்சிறு நட்சத்திரம். சரித்திர புகழ்பெற்ற வருஷம் அப்படின்னு பண்டித ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால கொண்டாடப்பட்ட 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துலதான் நம்ம அத்தியாயம் 1ல பார்த்த சம்பவம் நடந்தது. சில காலமாவே இந்திய மக்களோட உள்ளத்துல குமுறிக்கிட்டு இருந்த அந்த கோப எரிமலை 1942 ஆகஸ்ட்ல திடீர்னு வெடிச்சுது. அந்த புரட்சி தீ தேசமெங்கும் அதிவேகமா பரவனது. அந்த புரட்சி தீய நாடெங்கும் பரப்புவதற்கு கருவியா இருந்த தேசபக்த வீர தியாகிகள்ல நம்ம கதாநாயகன் குமாரலிங்கமும் ஒருத்தன். அந்த அதிசயமான 1942 ஆகஸ்ட்ல அது வரைக்கும் தேசத்தை பத்தியோ தேச விடுதலைய பத்தியோ அதிகமா கவலைப்படாத நிறைய பேரை திடீர்னு தேசபக்தி வேகமும் சுதந்திர ஆவேசமும் புரட்சி விரையும் பிடிச்சுக்குது. ஆனா குமாரலிங்கமும் ரொம்ப காலமாவே தேசபக்தியும் தேச சுதந்திரத்துல ஆர்வமும் கொண்டிருந்தவன். அந்த ஆர்வத்தை காரியத்துல காட்டுவதற்கு ஒரு தக்க சந்தர்ப்பத்தை தான் எதிர்நோக்கி காத்திருந்தான். அந்த சந்தர்ப்பம் இப்போது வந்துவிட்டதுன்னு பாரத தாயோட அடிமை விலங்கை முறித்தேறுவதற்கு இதுவே சரியான தருணம் அப்படின்னு அவன் பரிபூர்ணமா நம்பினான். மகாத்மாவையும் மத்த தேசத்தோட ஒப்பற்ற மாபெரும் தலைவர்களையும் அந்நிய சர்க்கார் இரவுக்கிரவே சிறைப்படுத்தி யாருக்கும் தெரியாத ரகசிய இடத்துக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிற இந்த செய்தி அவனுடைய உள்ளத்துல மூண்டிருந்த அந்த ஆத்திர தீயில எண்ணெயை ஊத்தி பொங்கி எழ செய்யுது. ஸ்ரீ சுபாஷ் சந்திர போஸ் பெர்லின் ரேடியோ மூலமா செஞ்ச வீர ஆவேச பிரசங்கங்கள் தேச விடுதலைக்காக எத்தகைய தியாகத்துக்கும் அவனை ஆயத்தமாகும்படி செஞ்சிருந்தது. உலகமெங்கும் அந்த சமயம் நடந்துட்டு இருந்த சம்பவங்களும் நம்ம தேசத்துல நிகழ்ந்துட்டு இருந்த ஒரு சில சம்பவங்களும் அவனுடைய தேகத்துல ஓடிட்டு இருந்த சுத்த ரத்தத்தை கொதிக்கும்படி செஞ்சது. தேச விடுதலைக்காக ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு அவனுடைய நரம்புகள் துடிச்சிட்டு இருந்தது. அவனுடைய உடம்போட ஒவ்வொரு அணுவும் குமுறி மோதி அல்லோல கல்லோலம் செஞ்சிட்டு இருந்தது. பாரத நாட்டோட இறுதியான சுதந்திர போர்ல அவசியமானா தன்னோட உயிரையே அர்ப்பணம் செஞ்சிடணும் அப்படின்னு அவன் திடசங்கல்பம் செஞ்சிட்டு இருந்தான். இந்த நிலையில அவனோட மனோதிடத்தையும் தீவிரத்தையும் உபயோகப்படுத்துவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஆச்சுது. வடநாட்டில இருந்து புரட்சி தலைவர் ஒருத்தர் சென்னைக்கு வந்தார். புரட்சி திட்டத்தை சென்னை மாகாணம் எங்கும் அதிவிரைவா பரப்புவதற்கு அவர் தக்க ஆசாமிகளை தேடிட்டு இருந்தாரு. இந்த தொண்டல ஈடுபடுவதற்கு குமாரலிங்கம் முன் வந்தான். அவனோட பேசி பார்த்து தகுந்த ஆசாமிதான் அப்படின்னு தெரிந்து கொண்ட தலைவர் தெற்கே பாண்டிய நாட்டுக்கு போகும்படி அவனை பணித்தார். குமாரலிங்கம் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கறதோட அந்த நாட்டுல பிரயாணம் செஞ்சு பழக்கம் உள்ளவன். எனவே அந்த தொண்டை மேற்கொள்ள அவன் உற்சாகத்தோட முன் வந்தான். அச்சடித்த துண்டு பிரசுரங்களோட குமாரலிங்கம் பாண்டிய நாட்டுக்கு போறான். அந்த நாட்டுல ஒவ்வொரு ஊரிலும் முக்கியமான தேசபக்த வீரர்களோட இருப்பிடம் முகவரி அவனிடம் இருந்தது. அவர்களை கண்டுபிடித்து துண்டு பிரசுரங்களை அவர்களிடம் கொடுக்கிறான். தேச சுதந்திரத்துல அவன் அச்சமயம் கொண்டிருந்த அந்த ஆவேச வெறி துண்டு பிரசுரத்துல போட்டிருந்ததை காட்டிலும் சில அதிகப்படியான காரியங்களையும் சொல்லிட்டு வரான். தந்தி அறுத்தல், தண்டவாளம் பெயர்த்தல் முதலிய திட்டங்களோடு ரயில்வே ஸ்டேஷன்களையும் கோர்ட்டுகளையும் தீ வைத்து கொளுத்துதல், சிறைகளை திறந்து கைதிகளை விடுதலை செய்தல், சர்க்கார் கஜானாக்களை கைப்பற்றுதல், இந்த புரட்சி திட்டங்களையும் அவன் சொல்லிக் கொண்டு போறான். இவ்வளவையும் சொல்லிட்டு மகாத்மாவோட அஹிம்சா தர்மத்துக்கு மாறா எந்த காரியமும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரித்துட்டும் வரான். இப்படி அவன் புயல் காற்றோட வேகத்துல ஊர் ஊரா பிரயாணம் செஞ்சு கொண்டிட்டு இருந்த போது ஒரு ஊர்ல அவனை கைது செய்யும்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு வந்திருந்தது. இத குமாரலிங்கம் தெரிஞ்சுக்கிறான். கைதி ஆவதற்கு முன்னால தேச விடுதலைக்காக பிரமாதமான காரியம் ஒண்ணு செய்ய வேண்டும் அப்படின்னு அவன் தீர்மானிக்கிறான். பொதுக்கூட்டம் போடக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஊர்ல இருக்க தடை உத்தரவு. அந்த உத்தரவை மீறி பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யறான். அந்த கூட்டத்துல தேசபக்தி ஆவேசமும் சுதந்திர வெறியும் ததும்பிய பிரசங்கம் ஒண்ணு செய்யறான். பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்க்கும் காலம் வந்துவிட்டது. இதுதான் சமயம். 6லும் சாவு, 100லும் சாவு. கிளம்புங்கள் உடனே. இந்த ஊர் சிறையில் சில தேசபக்தர்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். சிறை கதவை உடைத்து அவர்களை விடுதலை செய்யுங்கள். தாலுகா கச்சேரியையும் கஜானாவையும் கைப்பற்றுங்கள். வெளியூர்களில் இருந்து போலீசார் வராதபடி
தந்தி கம்பிகளை அறுத்து விடுங்கள், ரயில் தண்டவாளங்களை பெயர்த்து விடுங்கள், பூரண சுதந்திர கொடியை வானலாவ உயர்த்துங்கள், நமதே ராஜ்யம் அடைந்தே தீருவோம். இப்படிலாம் வீரகர்ஜனை போயிடான். அவனோட இந்த ஆவேச பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அந்த நிமிஷமே வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜெய், புரட்சி வாழ்க இந்த கோஷங்களை இட்டுக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி கிளம்புறாங்க. போக போக ஜனக்கூட்டம் பெருகுது. அந்த பெருங்கூட்டத்துக்கு மத்தியில குமாரலிங்கம் ஆண் சிங்கத்தை போல கர்ஜிக்கிட்டே போறான். இதுக்குள்ளாக அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பொதுக்கூட்டத்திலேயே குமாரலிங்கத்தை கைது செய்யற நோக்கத்தோட புறப்பட்டு வந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரும் மத்த போலீஸ்காரங்களும் பாதி வழியிலேயே எதிரில வந்த ஜனக்கூட்டத்தை பார்த்துட்டு வேகமா திரும்பி போறாங்க. ஜனங்க அவர்களை துரத்திக்கிட்டு போறாங்க. போலீஸ்காரர்கள் வேகமா போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆவேச வெறியில மூழ்கி இருந்த ஜனங்கள் போலீஸ் ஸ்டேஷனை வளைச்சுக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள் இருந்த சப் ஜெயிலோட கதவுகளை உடைச்சு திருடர்கள், குறவர்கள் உள்ளிட்ட எல்லாரையும் விடுதலை செய்யறாங்க. சரமாரியாக கற்களை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் மேல வீசுறாங்க. உள்ளே இருந்த போலீஸ்காரர்கள் துப்பாக்கியை எடுத்து வெளியே குருட்டாம்போக்கா சுடுறாங்க. இதுல இரண்டொருவர் காயமடைந்து விழறாங்க. ஜனங்களோட கோப ஆவேச வெறி இப்ப இன்னும் அதிகமாகுது. போலீஸ் ஸ்டேஷனோட கட்டிடத்துல தீ வைப்பதற்கு முயற்சி பண்றாங்க. மண்ணெண்ணெய், பெட்ரோல், வைக்கோல், நெருப்பு பெட்டி இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா அங்க வந்து சேருது. இந்த ஏற்பாடுகளை பார்த்ததும் உள்ள இருந்த போலீசார் வெளியேறி செல்ல முயற்சி பண்றாங்க. துப்பாக்கியால சுட்டுகிட்டே வெளியில வர்றாங்க. துரதிருஷ்டவசமா அவர்களிடம் துப்பாக்கிகள் 2 தான் இருக்கு. தோட்டாக்களும் குறைவாக இருக்கு. 2-3 தடவை சுட்டதும் தோட்டாக்கள் தீந்து போயிடுது. சுட ஆரம்பித்ததும் சற்று விலகி போன ஜனக்கூட்டம் தோட்டா தீர்ந்தது அப்படிங்கறத தெரிஞ்சதும் திரும்பி வந்து போலீசாரை சூழ்ந்து கொண்டு தாக்குது. இன்னது செய்யறோம், அதனுடைய பலன் இன்னது அப்படிங்கறது தெரியாம ஜனக்கூட்டம் மூர்க்கமா தாக்கியதோட பலனா 2 போலீஸ்காரர்கள் உயிரிழந்து விழுறாங்க. இதற்குள்ளேயே பெரிய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்குது. அவங்க பெரிய போலீஸ் படையோட ரொம்ப வேகமா வராங்க. அவ்வளவுதான், ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. ஜனங்கள் நாலா பக்கமும் விழுந்தெடுத்து ஓடுறாங்க. புதிதாக வந்த போலீஸ்காரர்கள் அவர்களை துரத்தி அடிக்கிறாங்க. ஒரே அல்லோல கல்லோலமா அந்த இடம் போயிடுது. வெகு துரிதமா நடந்த இவ்வளவு காரியங்களையும் குமாரலிங்கம் பார்த்து கொண்டுட்டு இருக்கான். போலீஸ்காரர்கள் 2 பேர் உயிரிழந்து விழுறதையும், தூரத்துல பெரிய போலீஸ் படை வர்றதையும், ஜனங்கள் சிதறி ஓடுறதையும் கவனிக்கிறான். சற்று நேரம் திகச்சு நிக்கிறான். இப்போ மனது திடப்படுத்திக்கிட்டு மத்த எல்லாரையும் போல அவனும் ஓட்டம் பிடிக்கிறான். தான் அங்க நின்னா கட்டாயம் தன்னை கைது செஞ்சிருவாங்க. போலீசார் 2 இறந்ததற்காக தன் மீது கொலை குற்றம் சாட்டினாலும் சாட்டுவாங்க. சப்ஜெயில வச்சு கொடுமை செய்வாங்க. போலீசாரிடம் சிக்கிக் கொள்வதற்கு முன்னால நம்ம தேசத்துக்காக எவ்வளவு காரியம் செய்யலாமோ அவ்வளவும் செய்திடணும். இன்னும் சில நாள் தலைமறைவா இருந்து வேலை செஞ்சா ஒருவேளை தேசமெல்லாம் நடக்கிற இந்த மகத்தான புரட்சி இயக்கம் வெற்றி பெற்று தேச சுதந்திரம் அடைஞ்சாலும் அடைஞ்சிடும். அத கண்ணால பாக்காம அவசரப்பட்டு தூக்கு மேடைக்கு போவதால என்ன லாபம்? எப்படியும் இந்த சமயம் ஓடி தப்பிச்சுதான் போகணும். மின்னல் மின்னற வேகத்துல இவ்வளவு யோசனைகளும் குமாரலிங்கத்தோட மனதுல தோன்றி மறையுது. முடிவா அவன் உள்ளும் செஞ்ச தீர்மானத்தை கால்கள் உடனே நிறைவேற்றி வைக்க ஆரம்பிக்குது. சந்து புந்துகள்ல புகுந்து விரைவாக ஓடுறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பட்டணத்தோட எல்லையை கடந்து பட்டணத்தை சுற்றி இருந்த அந்த புன்சை காடுகள்ல புகுந்துக்கிறான். பொழுது விடுவதற்குள்ள ஒரு பத்திரமான இடத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு தீர்மானிச்சு விரைவா போறான். இரவு வேளையில வழி கண்டுபிடிக்க முடியாமலும் திக்கு திசை தெரியாமலும் போயிட்டு இருந்த போது அதிர்ஷ்டவசமா ரயில் பாதை அகப்படுது. ரயில் பாதையோடு அவன் கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு நம்ம ஆரம்பத்துல பார்த்தபடி அந்த மொட்டை பாறையோட வளைவை அவன் அடையிறான். அந்த சமயம் ரயில் வருவதை பார்த்ததும் தேச சுதந்திரத்துக்காக இன்னும் ஒரு பிரமாதமான காரியம் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மின்னல போல அவன் மனதுல உதிக்குது. உடனே அதை நிறைவேற்ற ஆரம்பித்தான். ஆனா அவனோட வேலை வெற்றி அடையாம போனதை நம்ம பார்த்தோம். இரவுல செல்லும் ரயிலோட அந்த அழகிய தீப அலங்கார காட்சி மறைஞ்சதும் மறுபடியும் நாலாபுறமும் காரூரில் வந்து மூடிக்குது. குமாரலிங்கமும் அப்போது நின்ன இடத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதபடி அந்த பாறை மறைச்சிட்டு இருந்தது. இப்போ நாலா பக்கமும் ஒரே அந்தகாரம், இருட்டு. வெளியில இருந்தது போலவே குமாரலிங்கத்தோட உள்ளத்தையும் இருள் மூடிடுது. திக்கு திசை தெரியாத இருட்டுல இனி என்ன செய்யறது, எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம அவன் ரொம்ப மிகவும் திகச்சு நிக்கிறான்.
அவனுடைய வருங்கால வாழ்க்கை அப்படி இருள் சூழ்ந்துதான் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் ஒரு கணம் அவனோட மனதுல தோன்றின போது, அதுவரையில் எத்தனையோ ஆபத்தான நிலைமைகள்ல கூட அவன் உணர்ந்தறியாத ஒரு விதத்தில் அவன் நெஞ்சில உண்டாகுது. இருதயம் படபடவன் அடிக்குது. நின்னு கொண்டிருக்கும் போதே அவனோட கால்கள் விடவிடன் நடுங்குது. அடுத்த நிமிஷமே அடியோடு பலம் இழந்து நினைவிலிருந்து அவன் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேளையா அந்த சமயம் குபீர்னு வீசிய குளிர்ந்த காற்று அவன் உடம்பெல்லாம் சிலிர்க்குது. ஒரு பெரும் பிரயத்தனம் செஞ்சு இம்மாதிரி கோலத்தனத்துக்கு சற்றும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு அவன் மனதுல திட சங்கல்பம் செஞ்சுக்கிறான். இருதயத்தோட படபடப்பும் கால்களோட நடுக்கமும் ஏக காலத்துல நிக்குது. மறுபடியும் ஒரு தடவை நாலா பக்கமும் கூர்ந்து கவனமா பாக்குறான். எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட சிறிது நேரம் அப்படி உத்து பார்த்த பிறகு மேற்கே ரொம்ப தூரத்துல அடிவானத்துக்கு அருகில ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரம் அவன் கண்ணுக்கு தெரியுது. மினுக்கு மினுக்கு அப்படின்னு மின்னிய அந்த நட்சத்திரத்துல ஏதோ ஒரு கவர்ச்சி இருந்தது. அதையே ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் கை காட்டி விளக்க நட்சத்திரமோ அப்படின்னு எண்ணி ஏமாந்தது அவன் நினைவுக்கு வந்தது. அதுவும் இந்த மாதிரி ஏமாற்றம் தானா? இல்ல இல்ல, அந்த கை காட்டியோட சிவப்பு விளக்கு அவனை பயமுறுத்தி தடுத்து நிறுத்துச்சு. இந்த கோமேதக வர்ண நட்சத்திரமும் அவனை கை காட்டி அழைக்குது. ஆம், இதுவும் உண்மையில நட்சத்திரம் இல்லதான். சோலைமலை மீதுள்ள முருகன் கோயில ஏற்றி வைத்து இரவு பகல் அணையாமல் காப்பாற்றப்படும் தீபம் அது. அந்த அமர தீபம் தான் தன்னை பரிவோடு அழைக்குது அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சோலைமலைக்கும் அந்த மலை மீது இருக்கும் முருகன் கோயிலுக்கும் ஏற்கனவே குமாரலிங்கம் போயிருக்கான். அந்த மலையோட அடிவாரத்தில் உள்ள பாழடைந்த கோட்டையும் பார்த்திருக்கான். சோலைமலையை காட்டிலும் அத அடிவாரத்து கோட்டையிலும் மலைக்கு அப்பால் இருக்க பள்ளத்தாக்களும் ஒளிஞ்சு கொண்டிருக்க வசதியான பல இடங்கள் இருக்கு. இன்னும் சில காலத்துக்கு அந்த மலை பிரதேசம் தான் தனக்கு சரியான இடம். முருகப்பெருமானுக்கு தன்னிடம் உள்ள கருணைதான் அந்த அமர தீபமாக ஒளிர்ந்து தன்னை அந்த இடத்துக்கு வரும்படி அழைக்குது. தேச விடுதலை தோன்றலில் ஈடுபட்ட தன்னை பிரிட்டிஷ் போலீசாரிடம் காட்டி கொடுப்பதற்கு கடவுளே இஷ்டப்படவில்லை. அதனாலதான் உள்ளம் சோர்ந்து உடல் தளர்ந்து போய் நின்ன தன் கண் முன்னால அந்த சோலைமலை முருகன் கோயில் தீபம் தெரியுது. தாம் வேறு வழியா அந்த கரிய செங்குத்தான பாறைக்கு பின்புறமா போயிருந்தா அந்த சோலைமலை தீபத்தை பார்த்திருக்க முடியாதல்லவா. சில காலம் அந்த மலை பிரதேசத்துல நாம் மறைஞ்சிருக்க வேணும் அப்படிங்கிறது முருகனுடைய சித்தமாக இருக்கும். இப்படிலாம் முடிவு கட்டிய குமாரலிங்கம் சோலைமலை அமர தூபத்தை குறியாக வச்சுக்கொண்டு நடக்க தொடங்குறான். அவனுடைய நெஞ்சில ஏற்பட்ட உறுதியும் அவனுடைய திடமும் அவனுடைய கால்களுக்கு அதிசயமான பலத்தை ஏற்படுத்துது. உடனே நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ குமாரலிங்கத்தோட கடந்த கால வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அவன் சோலைமலையை சென்று அடையிறானா, அங்க என்னென்ன திருப்பங்கள் அவனுக்கு காத்திருக்கு, இதெல்லாம் அத்தியாயம் 3ல தெரிஞ்சுக்கலாம்.